என்ன காரணத்திற்காக இந்தியாவுக்கு சென்றீர்கள்? ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் எங்களை வந்து சந்தித்தார். ஆனால் அவர் ஆரெண்டு நாங்கள் தெரியப்படுத்தப்படாது என்ற ஒரு காரணம் ஒரு இதுவும் நிபந்தனையுடன் தான் அவ்வாறான ஒரு நிபந்தனையுடன் தான் சந்தித்தாங்க. இந்தியாவுக்கு சென்ற நீங்கள் ஏன் தமிழ்நாடு சென்று தமிழ்நாட்டு தலைவர்களை சந்திக்க? நான் எல்லாத்தையும் செய்ய முடியாது என்னுடைய வயதில். ஆனால் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றேன். இலங்கை என்ற ரீதியில் சர்வதேச குற்றங்கள் என்ற அடிப்படையிலிருந்து விலத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இலங்கை அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. பலருடனும் நாங்கள் பேசி எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இங்கு என்ன நடக்கின்றது, இலங்கை அரசாங்கம் என்ன செய்கின்றது, உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லுகின்றார்கள், உண்மையிலே நடைபெறுவது என்ன என்பது சம்பந்தமாக நான் பலவிதமான கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். இல்லை, பாதுகாப்பு பொதுச்சபை போன்றவற்றுக்கு அந்த விடயம் கையாள்வதற்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில் உறுதியாக நீங்கள் நிற்பீர்களா? மாற்றப்பட வேண்டும் என்பது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஐசிசிக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும். சட்ட ரீதியாக அது சம்பந்தமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம். தமிழரசு கட்சிக்கு யார் தலைவராக வந்தால் கூட்டிணைந்து செயல்படுவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? கட்டாயமாக ஸ்ரீதரன் ஒருவரால் தான் எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். ஜனாதிபதியுடன் தமிழ் எம்பிக்கள் தொடர்ச்சியாக சந்திக்கின்றார்கள். சிலர் சந்திப்பிலிருந்து விலகுகின்றார்கள், சிலர் சந்திக்காமலே இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான விடயங்களின் ஊடாக வெற்றியடைவது ரணில் விக்ரமசிங்கவா அல்லது தமிழ் மக்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதே நேரம் தற்பொழுது புலம்பெயர் அமைப்பான GTF இங்கு வந்து இமாலயா பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை எல்லோரையும் சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள். இதுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு இருக்கின்றதா, இவர்கள் யார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதேபோன்று தமிழ் மக்கள் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக அமைதியாக இருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதா, அல்லது எழுக தமிழ் போன்ற விடயங்களை இனி செய்ய வேண்டிய காலத்தின் தேவை இருக்கின்றதா? இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரனுடன் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் தவித்திருந்தீர்கள். இறுதி சந்திப்பை என்ன காரணத்துக்கான அந்த முடிவை எடுத்திருந்தீர்கள்? ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு சில ப்ராமிசஸ், அதாவது வாக்குறுதிகளை தந்திருந்தார். மாகாண சபைகளிடமிருந்து மத்தியினால் பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் திருப்பி மாகாண சபைகளுக்கு தருவதாகவும், மாகாண சபை தேர்தலை விரைவிலே நடத்துவதாகவும் பலவாறான இந்த அவருடைய வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்திருந்தார். சென்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஒரு கமிட்டி ஒன்றை நியமித்து அந்த கமிட்டியினூடாக பல விஷயங்களையும் பார்த்து அதுக்குரிய ரிப்போர்ட்டை எடுத்து என்னென்ன செய்ய வேண்டும், சட்டப்படி என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக அறிக்கை பெறுவதற்காக அவர் கட்டாயமாக செப்டம்பர் 1ஆம் தேதி கசெட்டில் போடுறேன்னு சொன்னது செய்யலை. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் பிறகு வெளிநாட்டுக்கு அதுக்கு பிறகு தான் போனவர். பிறகு அக்டோபரில் வரணும்னு சொன்னார். அக்டோபர்லேயும் வரையில, நவம்பர், இப்போ டிசம்பரும் வந்துட்டு. அப்போ இவர் வந்து தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்களுக்கு எதுவும் கொடுப்பதாக காட்டக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் இப்படி செய்கிறாருன்னு எங்களுக்கு விளங்குது. ஆகவே அதை நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்க முடியாது. எனவே இது சம்பந்தமான ஒரு கடிதத்தை எழுதி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி இருக்கிறீர்கள், இப்போ நாங்கள் அங்கே உங்களோட வந்து அபிவிருத்தி நல்லிணக்கம் எல்லாம் பேசுகிறதுல வேலை இல்லை. முந்தி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அமுல்படுத்தினா தான் நாங்கள் அடுத்த இதையும் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் நான் கடிதத்தை எழுதி இருந்து விட்டேன். அதுதான் விஷயம். ஆனால் இவர் ஜனாதிபதியாக வருகின்ற காலத்திலேயே இவ்வாறானதுதான் நடக்கப் போகின்றது, இவர் வாக்குறுதிகளை மட்டும் அளிப்பார், தேர்தலை கொண்டு செயற்படுவார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதல்லவா?
அப்படித்தான் சிலர் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சில நேரங்களிலே அவர் சில விடயங்களிலே அவர் பற்றுறுதியோடு செயல்பட்டும் இருந்திருக்கிறார். இப்போ எனக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு முதல் நாள் பார்லிமெண்ட்லேயே என்னை கூப்பிட்டு என்னுடன் கழித்து என்னுடைய வாக்கை கோரியிருந்தார். அப்பொழுது என்னுடைய கோரிக்கைகளை கொடுத்திருந்தேன். கோரிக்கைகளிலே தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்றது இருந்தது. அந்த நேரத்தில் 36 அரசியல் கைதிகள் இருந்தார்கள். இப்போ அவர் அந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக எனக்கு கூறும்போது நான் உடனே அதை செய்ய முடியாது, ஆனால் படிப்படியாக கட்டாயம் அதை செய்து முடிப்பேன், கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் எந்த விதத்திலே அதை செய்யலாம் என்று யோசித்து அதுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். இப்போ 16க்கு குறைஞ்சிருக்கு. ஆகவே அவர் அதில் கையில் அவர் ஏதாவது செய்தாரோ இல்லை கோர்ட்டினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ என்னவோ தெரியல, அது குறைந்திருக்கு 36லேருந்து 16. புதிதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். அது சரி, அப்படி அதுவும் நடக்கின்றது, இதுவும் நடக்கிறது. ஆகவே அவருடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப முடியாது என்பது ஒரு பக்கம் இருக்க, சில நெருக்குதல்கள் காரணமாக அவர் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அப்போ எங்களுடைய வாக்கை பெறுவதற்காக அவர் சில பேருக்கு அந்த நேரத்தில் சொல்லிவிட்டு விட்டிருக்கலாம். இப்பொழுது தொடக்கமே நாங்கள் இனி அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இவர் இப்படியே சொல்லிக்கொண்டு போவதாக இருந்தால் நாங்கள் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை இப்போ எடுக்க வேண்டும். அதனுடைய அங்கமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். உலக தமிழர் பேரவையினர் இங்கு வந்து ஒரு பிரகடனத்தை பலரிடம் கொடுத்து செல்கின்றார்கள். அந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவர்களை அரசாங்கத்தின் கைப்பொம்மைகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். அரசாங்கம் தற்போதைய அரசியல் யாப்பை மாற்ற வேண்டும் என்று குறியாக இருக்கின்றது. காரணம், தற்போதைய அரசியல் யாப்பிலே 13வது திருத்தச் சட்டம் இந்தியாவினுடைய அனுசரணையின் பேரில் கொண்டு வரப்பட்டது. ஆகவே அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஏதாவது செய்தால் இந்தியாவுக்கு அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு உரித்து இருக்கின்றது, தார்மீக உரித்து இருக்கின்றது, சட்ட ரீதியான உரித்தும் இருக்கின்றது. ஒரு 2 நாடுகளின் இடையிலே ஏற்பட்ட ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே அந்த கேட்கலாம். அவர்களுக்கு அந்த இந்தியா தங்களை கேட்கப் போகின்றார்கள் அல்லது கேட்கும் ஒரு உரிமையை விட்டு வைக்க வேண்டும் என்பதிலே பல சிங்களவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்தியா இதற்காக எங்களுக்கு அது செய்யுங்கோ இது செய்யுங்கன்னு சொல்வதற்கு அவைக்கு என்ன உரித்து இருக்குன்றெல்லாம் அவர்கிட்ட நல்லா காசெல்லாம் வேண்டினோம். ஆனால் இப்படி ஒரு எண்ணமும் இருக்குது. ஆகவே அவர்கள் புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமான ஒரு விடயத்தை இப்போ கிட்டடியில் கொண்டு வந்திருக்கணும். முந்தி எங்களுடைய ரமேஷ் டி சில்வாவினுடைய கமிஷன் புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக நடவடிக்கை எல்லாம் எடுத்தது. அதை பற்றி ஒரு கதையும் இல்லை. இப்போ இன்னொரு புதிய அரசியல் யாப்புன்னு சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த புதிய அரசியல் யாப்பில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், தற்போது இருக்கும் அரசியல் யாப்பில் தமிழர்களுக்கு இருக்கும் அந்த உரிமைகளை தராது, அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் புதிய அரசியல் யாப்பு என்ற ஒன்றை கொண்டு வந்ததன் பிற்பாடு அதிலே நல்ல விடயங்களை தமிழ் மக்களுக்கு சார்பாக போட்டுவிட்டு இந்தியாவினுடைய அனுசரணை, அதாவது 13வது திருத்தச் சட்டம் இருக்கின்ற இந்த அரசியல் யாப்பை நாங்கள் நீக்கினதன் பிற்பாடு அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தினூடாக எவ்வாறு 13வது திருத்தச் சட்டத்தின் அதிகாரங்களை மத்தி பறித்து கொண்டதோ அதே மாதிரி புதிய அரசியல் யாப்பில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு சார்பான விடயங்களையும் அவர்கள் பறித்துக் கொள்வார்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாக 13ஆம் திருத்தம் உருவாகின்றது. ஆகவே 13ஆம் திருத்தம் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்தியா வந்து இந்த விடயத்தில் தலையீடு செய்யும். அப்படித்தான். ஆனால் 13ஆம் திருத்தத்தில் இருக்கின்ற விடயங்கள் புதிய அரசியலமைப்பில் இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாகத்தான் அந்த விடயங்கள் புதிய அரசியலமைப்பிலும் இருக்கும் அல்லவா? ஆகவே தொடர்ச்சியாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்ச்சியாக இருக்கத்தானே? இல்லை, ஏனென்றால் தற்போதைய அரசியல் யாப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. புதிய அரசியல் யாப்பு வரும்போது இந்தியாவுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. அது புதிதாக நம்முடைய பாராளுமன்றம், ஆனால் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மாற்ற முடியாது அல்லவா? இந்திய இலங்கை ஒப்பந்தம் அந்த மாற்றம் இப்போ இந்த அரசியல் யாப்பு போன கைவாங்கப்பட்டதன் பின்னர் அந்த அரசியல் யாப்பினோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இல்லாமல் போய்விடுகின்றது. இலங்கை ஐக்கிய நாடுகள் சபை போன்றவற்றில் பல பிரகடனங்களில் கையெழுத்து வைத்திருக்கின்றது, பல்வேறு வெளிநாடுகளுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது, பல கடன்களை வாங்கியிருக்கின்றது. புதிய அரசியலமைப்பினால் அதெல்லாம் செல்லா காசம் மாறுமா? இல்லை, அதுகள் ஒன்றும் மாறாது. ஆனால் புதிய அரசியல் யாப்பிலே அது எல்லாத்தையும் எடுத்துத்தான் அவர்கள் அரசியல் யாப்பை தயாரிப்பார்கள். அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு கொடுக்கும் அதிகாரங்கள் சம்பந்தமான விடயங்களை அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தில் இருப்பவற்றை
திரும்பவும் அது புதிய அரசியல் யாப்பிலே நுழைத்தால் கூட இந்தியாவுக்கு எந்த விதமான உள்ளீடலும் செய்ய முடியாது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் இருந்து கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த புதிய அரசியல் யாப்பு வரையிலேயே இந்திய இலங்கை ஒப்பந்தம் இருக்கின்ற போது புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது கவனத்தில் எடுக்கப்படும் தானே? புதிய அரசியல் யாப்பை கொண்டு வந்ததன் பிற்பாடு எங்களுடைய பாராளுமன்றம் இப்படி ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே அதைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றோம் என்ற முறையிலே செய்யும் போது இந்தியாவினுடைய கரிசனையை அவர்கள் காட்டினால் கூட அதற்கு பிற்பாடு 13வது திருத்தச் சட்டம் இல்லாதபடியால் நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் யாப்பிலே இல்லாதபடியால் இந்தியாவுக்கு அதன் பிறகு எதுவும் பேச முடியாமல் போய்விடும். 13வது திருத்தம் இலங்கை நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்படுகின்றது. சரி, ஆனால் அது அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் செய்தது. ஆனால் புதிய அரசியலமைப்பிலும் இந்த உடன்பாடு அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் கூட புதிய அரசியல் யாப்பிலே இதனோடு சம்பந்தப்பட்ட ஒன்றும் போட மாட்டேன் தானே. அதாவது அந்த இலங்கை இந்திய உடன்பாட்டின் அடிப்படையில் நான் நீங்கள் இதை போடுறோமெண்டோ அல்லது 154 அந்த அந்த இது அந்த செக்ஷன்ஸில் இருந்து தான் நான் இதில் அப்படி ஒன்றும் போட மாட்டோம். இது புதியதொரு அரசியல் யாப்பு, புதிதாக இலங்கையினுடைய பாராளுமன்றம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு அரசியல் யாப்புன்னு தான் கூறுவார்கள். அதன் பிற்பாடு இந்தியாவினுடைய கரிசனையை அல்லது கேள்விகளை கேட்பதற்கு சட்ட ரீதியான அடிப்படை எதுவும் இல்லாமல் இருக்குது. தார்மீக விதத்திலே கேட்க முடியும்னு சொல்லலாமே, ஆனால் சட்ட ரீதியாக இப்பொழுது சட்ட ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் கேட்க உரித்திருக்கின்றது. இமயமலை பிரகடனம் என்பது தென்னிலங்கையை அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஒரு சர்வதேச ரீதியில் பிணை எடுக்கின்ற முயற்சி, இந்தியாவை புறமுதுக்கி அப்படி பார்க்கின்றீர்களா? இமயமலை பிரகடனம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து டிசம்பர் வரைக்கும் நேபாளத்திலேருந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. இப்போ 8 மாதமே அங்கே நேபாளத்திலேருந்து நடந்து வந்து இப்போ தான் இந்த எங்களுடைய அரசு இந்த தேர்தல் வர்ற காரணத்தினால இப்போ வந்து உடனே அங்கே பெருசாக வந்துட்டுது. இதில் உண்மையில் இது அரசாங்கத்திற்கும் வெளிநாடுகளிலே இருக்கும் தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் சிலவருடைய கூட்டு முயற்சியின் காரணமாகவும் அவர்களுக்கு ஏற்ற சில பௌத்த பிக்குகளும் சேர்ந்து இந்த பிரகடனத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த பிரகடனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் புதிய அரசியல் யாப்பு பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவை எல்லாமே புதிய அரசியல் யாப்பு என்பதை பற்றி தான் குறிப்பிட்டு கொண்டு வருகின்றார்கள். ஏதோ புதிய அரசியல் யாப்பில் தமிழர்களுக்கு அதை கொடுக்க போகின்றோம், இதை கொடுக்க போகின்றோம் என்று எங்கேனும் நாங்கள் ஒரு சமஷ்டி ரீதியான அரசியல் யாப்பை கொண்டு வரப்போடுமா அப்படி ஒன்றும் சொல்லல. ஆகவே இந்த பிரகடனம் வந்து ஒரு தமிழர்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இல்லை. இலங்கை பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு என்று அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையாக எல்லாருக்கும் தெரியும். அதே அதில் போட்டவன் பிற்பாடு அது உண்மையை சொல்லி போட்டு நம்ம சொல்லி கொண்டிருக்க இயலாது. அது பௌத்த பிக்குகள் சொல்லிச்சு நம்மன்றதுக்காக வேண்டி அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லு. ஆனால் உண்மையாக அதுதானே. ஆகவே உண்மையை போட்டுட்டு இவர்கள் எங்களுக்கு என்னவெல்லாம் தந்துட்டாரெல்லாம் கதைக்கக்கூடாது. புதிய அரசியல் யாப்பு தரப்போகின்றோம் என்று செய்ய போகிறோம் என்று அதில் போட்டிருக்கிறது தான் முக்கியமான விடயம். அவர்களுக்கு தேவை புதிய அரசியல் யாப்பை ஒன்றை கொண்டு வருவதற்கு, இந்தியாவினுடைய அனுசரணையை இல்லாமல் ஆக்குவதற்கும், அதன் பின்னர் இப்பொழுது 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கும் அதிகாரங்களை எவ்வாறு பறித்தார்களோ அதே மாதிரி புதிய அரசியல் யாப்பு வந்ததன் பிற்பாடு எங்களுடைய அதிகாரங்களை படிப்படியாக தங்களுடைய பலத்தை பாவித்து பாராளுமன்ற பலத்தை பாவித்து பறிப்பார்கள். ஆகவே நாங்கள் இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் முதலிலே இப்பொழுது இருக்கும் அரசியல் யாப்பை நடைமுறைப்படுத்துங்கள், 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், எங்களுடைய மக்களுக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் என்று கோர வேண்டியது அவசியம் எங்களுக்கு இருக்கு. அந்த பிரகடனத்தில் அவ்வாறான விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு இதாக போட்டு தற்பொழுது இருக்கின்ற அதிகார பகிர்வை முழுமைப்படுத்தப்பட வேண்டும் அது என்று சொன்னால் அப்படின்னா இப்போ ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற நேரத்தில் அப்படி சொல்லினோம். அப்போ 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி ஒன்றும் சொல்லல, அது வேறு என்னத்தையும் குறிப்பிடுதா? அந்த பிரகடனம் எதனை குறிப்பிட்டிருந்தாலும் இங்கிருக்கின்ற தமிழ் மக்களையோ தமிழ் அரசியல்வாதிகளோ பொது அமைப்புகளோ பங்கெடுக்காத ஒரு பிரகடனமாகவும் பௌத்த தேரர்களை மட்டும் உள்ளடக்கிய பிரகடனமாகவும் இருக்கின்றது. இதனை ஒரு தார்மீக ரீதியில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது வந்து நான் முதல் சொன்னது போன்று இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் அரசாங்கத்துக்கு
புனையெடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது அரசாங்கம் அவர்கள் ஏதாவது ஒரு ரீதியில் புலம்பெயர் முதலீடுகளை இங்கு கொண்டு வந்து முதலீடு செய்வதற்கு ஒரு முகவர்களாக செயற்படுகின்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கு தான் இவ்வாறான பிரகடனங்கள் வெளியிடப்படுகின்றன. அப்படியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் முதலீடுகளை கொண்டு வருவதாக அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த முதலீடுகள் இங்கே வந்தாலும் அதாவது நாங்கள் இந்த முதலீடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசியிருக்கின்றோம். அவரிடம் நான் குறிப்பாக கூறினேன், தமிழ் மக்களினுடைய புலம்பெயர் மக்கள் எவ்வளோ லட்சமாக கொண்டு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய முதலீடுகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை அப்படி நீங்கள் வாயால் சொல்லி இல்லை, நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க என்னன்னா புலிகள், இவங்க எல்லாரும் புலிகள் உண்டு, பயங்கரவாதிகள் புலிகள் உண்டு. அதுக்கு பிறகு அவை இந்த அசெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணீங்க, டிஆர்ஓட அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஃப்ரீஸ் பண்ணீங்க. பிறகு என்ன அவை செய்கிறது? ஆகவே இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரசியல் யாப்பை மாற்றி எங்களுடைய தமிழ் மக்கள் அதுக்கு உரிய உரித்துகளை தந்திருந்தால், இப்போ எனக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் தரையில்லை, ஏன்னா நான் எங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நாட்டை நல்லா கொண்டு போவேன் என்றதுக்காக தரையில்லை. ஆகவே இதெல்லாம் வந்து எங்களை புறக்கணித்து, மாகாண சபையை புறக்கணித்து முதலீடுகளை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இது செய்கின்றார்கள். முதலீடு கொண்டு வரும்போதும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வடக்கு கிழக்கு மாகாணத்திலையும் செய்யணும், ஆனால் எங்களுக்கும் செய்யணும் என்று அங்கேயும் எடுத்துருக்கணும். போன முறை நான் சீஃப் மினிஸ்டர் இருக்கேக்கோ ஜெர்மனியிலிருந்து ஒரு முதலீட்டாளர் வந்து எங்களுடைய போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு செயல் திட்டம் செய்யணும் என்று சொன்னேன். அங்கே இருக்கின்ற அந்த திணைக்களத்தில் இருக்கின்றவர்கள் அதெல்லாம் எல்லாம் வடக்குக்கு மாத்திரம் கொண்டு போறீங்கள், இல்லை அங்கே தான் பாதிக்கப்பட்டார்கள் இருக்கிறோம், இல்லை நாங்களும் பாதிக்கப்பட்டாங்கள், எங்களுடைய ஆக்களும் எல்லாம் புலிகள் வந்து கொண்டது. ஆகவே நீங்கள் 30% 35% இந்தியாவில் போடுங்க, நான் மிச்சத்தை இல்லை அது நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு தான் கொண்டு வந்து நாங்கள் இல்லை அப்படி என்றால் இப்படி என்றால் இந்த ஒன்று சொல்லி பிறகு கமிஷன் கேட்டு அதுகளெல்லாம் செய்து சரிவரையில் இல்லைன்னா அவங்க கொண்டு போய் கம்போடியாவில் அந்த தங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ கொடுக்காமல் முதலீடுகளை மத்திய அரசாங்கத்தின் ஊடாக இங்கே கொண்டு வருவதற்கு தான் பார்க்கின்றார்கள். இதனுடைய தாற்பயம் எங்களுடைய ஜிடிஎஃப்க்கு விளங்கிச்சதோ இல்லையோ எனக்கு தெரியாது. திடீர் இந்திய பயணம் பல்வேறு விமர்சனங்களை சந்திக்கின்றது. என்ன காரணத்திற்காக இந்தியாவுக்கு சென்றீர்கள்? நான் டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு ஒரு புத்தக வெளியீட்டுக்காக சென்றேன். அதாவது அந்த புத்தக வெளியீட்டிலே ஒரு முக்கியம் இருக்கின்றது என்னவென்றால், இரத்தம் வழிந்தோடும் ஈழம், ப்ளீடிங் ஈழம், அதான் தலையங்கம். அதை ஒரு பேராசிரியர், அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் அபிஷேக் ஸ்ரவஸ்தா என்றவர் தான் எழுதினவர். அப்போ அது சம்பந்தமாக அவர்கள் தமிழ் கட்சிகளிலிருந்து ஒருத்தரை கூப்பிட்டவர், ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி, நான் என்னுடைய கட்சியிலேருந்து இப்படி ஒருத்தரையும் கூப்பிட்டார். அப்போ எங்கள் எல்லாரையும் வந்து அதில் பங்கு பற்றி எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க சொல்லி சொன்னார். அது செய்து நாங்கள் அங்கு பல இளைஞர்கள் யுவதிகள் இருந்தார்கள். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை ஓரளவு அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். தெரியாத கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பல பதில் கொடுத்து வந்திருந்தோம். ஆகவே அது ஒரு நல்ல விதத்திலே அந்த புத்தக வெளியீடு நடைபெற்றது. புத்தகங்களை நாங்கள் பலருக்கும் கொடுத்து உதவி இருக்கின்றோம். அடுத்த நாள் எங்களை டெல்லி யூனிவர்சிட்டிக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அந்த இது புத்தக வெளியீடு, அது தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கேள்விகள் கேட்டு நாங்கள் பலதும் பேசி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இதெல்லாம் நடந்தது. ஒரு ஹெல்த்தி இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் என்று சொல்லலாம். மூன்றாவது நாள் இப்போ நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு இது முதலே நான் பதிலை சொல்ல போகிறேன். அதாவது அங்கு சென்ற நீங்கள் அங்கே போன முக்கியமான அரசியல்வாதிகளுடன் நீங்கள் பேசவில்லையே என்று கேட்கக்கூடும். இந்திய பிரதமரோ வெளிவிவகார அமைச்சரோ முக்கியமானவர்களை சந்திக்க, அதாவது அந்த நேரத்திலே இந்திய பிரதமர் துபாயில் இருந்தார். மற்றவருக்கும் வேறு ஏதோ வேலையில் வேறு எங்கேயோ இன்னொரு ஸ்டேட்டில் இருந்தவர். ஆனால் நாங்கள் வருவதை பற்றி அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம். அவர்களுக்கு என்றால் அங்கே அந்த அலுவலர்களுக்கு. ஆனால் அது ஒரு உத்தியோகபூர்வமற்ற ஒரு விசிட், நாங்கள் போனது இதுக்கு. அப்போ அவர்களுக்கு தெரியப்படுத்துவதின் காரணமாக ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர்
எங்களை வந்து சந்தித்தார். அவரிடம் எங்களுடைய கரிசனைகளை, எங்களுடைய பிரச்சனைகளை, தமிழ் மக்கள் தற்போது முகம் கொடுக்கின்ற இந்த பலவிதமான சிக்கல்களை எல்லாவற்றையும் எடுத்து கூறியிருந்தோம். தங்களுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியும் என்றும் கூறியிருந்தார் அவர். இது சம்பந்தமாக தாங்கள் நடவடிக்கைகளிலே ஈடுபட இருக்கின்றோம் என்பது பற்றியும் கூறியிருந்தார். ஆனால் அவர் ஆரென்று நாங்கள் தெரியப்படுத்தப்படாது என்ற ஒரு காரணம், ஒரு இதுவும் சொல்லப்பட்டது. அவ்வாறான ஒரு நிபந்தனையோடு தான் சந்தித்தார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்துட்டோம். நாங்கள் போனது வேறு எண்ணத்துக்கோ, அதே நேரத்தில் இவர்களை காண முடியுமோன்னு பார்த்து நாங்கள் அவர்களை காணாவிட்டாலும் அவர்கள் சார்பிலே சிலரை கண்டு நீங்கள் இங்கிருந்து இந்தியாவுக்கு சென்றது என்பது இந்திய அரசாங்கத்தை சந்திப்பதற்கு அல்ல, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றீர்கள். கட்டாயம் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றதன் பின்னர் பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடினீர்கள். அதன் பின்னர் ஒரு முக்கியமான அதிகாரியுடன் சந்தித்து இது ஒரு இந்திய பயணம் என்ற அடிப்படையில் பார்க்க தேவைப்படவில்லை, ஒரு புத்தக வெளியீட்டு. ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு சென்ற நீங்கள் ஏன் தமிழ்நாடு சென்று தமிழ்நாட்டு தலைவர்களை சந்திக்க? என்னன்னா, நாங்கள் டெல்லிக்கு தான் எங்களுடைய இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. நான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முறை போயிருக்க நான் கட்டாயம் ஸ்டாலினையோ அண்ணாமலையோ யாரையாவது போய் எல்லாம் சந்திப்பேன், எல்லாரையும் சந்திப்பேன். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்களுடன் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இடையிலான தொடர்பு என்பது சந்ததியினை கடக்கின்றது. ஆகவே ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு தலைவர்களுடன் இங்கிருக்கின்ற தலைவர்கள் சந்திப்பதில்லை என்ற பொதுவான விமர்சனம் இருக்கின்றதல்வா? இருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் எங்களுள் பல கட்சிகளில் இருப்பவர்கள் அவர்களுடன் நல்ல தொடர்பிலே இருக்கின்றார்கள். அதாவது எங்களோட சேர்ந்த கட்சிகளில் ஏன்னா அவே இந்தியாவிலேயே இருந்தவை இப்போ போர்க்காலத்திலே அங்கே தான் இங்கே இருந்து போய் அங்கே தான் இருந்தாக்கள் இருந்தவர்களாம் பிரிந்து சென்று சரி, பரவாயில்லை, நான் எல்லாத்தையும் செய்ய முடியாது என்னுடைய வயதில். ஆனால் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றேன். ஆனால் கட்டாயமாக சென்னைக்கு செல்லும் போது முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுவேன். முடிவானால் ரஜினிகாந்தையும் சந்தித்து பேசுவேன். அங்க இருக்கின்ற அகதி முகாம்களுக்கு சென்று கட்டாயம் அதுக்கு போன முறை போய் அவையோட எல்லாம் காய்ச்சி அவருடைய பிரச்சனைகளை அறிஞ்சினான், அதெல்லாம் செய்தான். ஆகவே இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு 13வது திருத்தம் தொடர்பில் பல விடயங்கள் பேசப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அது எங்களுடைய பேச்சின் போது சில விடயங்கள் வெளிவந்தன. அப்போ எங்களுடைய கரிசனைகளை காட்டும் போதும் அத்துடன் எங்களுக்கு தற்போது இருக்க வேண்டிய தேவைப்படுகின்ற சில விடயங்களை பேசும்போது இந்த பொது வாக்கெடுப்பு மக்களினுடைய ஜனநாயக உள்ளீடு அந்த அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது என்பதை அறிவதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்தல் அவசியம் என்பது பற்றியும் 13வது திருத்தச் சட்டத்தினுடைய அதனை அமுல்படுத்தாது இழுத்து கொண்டு போவதையும் எங்களுக்கு சில விஷயங்களை வாக்குறுதி தந்துவிட்டு அதற்கு இணைய நடக்காத காரணத்தையும் எடுத்து காட்டி எங்களுடைய பேச்சின் போது பேசினோம். ஆனால் இதுக்கண்டு போய் இதை பற்றி நாங்கள் பேசவில்லை. பல விடயங்களையும் பேசும்போது அதை பற்றி பேசியது உண்மை. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கைக்கு வருவதற்கு அந்த 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 கரிசனையோ அல்லது அந்த இது பேச்சின் போது வரவில்லை. ஆகவே நாங்கள் அதை பற்றி பேசவில்லை. எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு இந்திய மத்திய அரசாங்கத்துடன் அந்த விடயம் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயமாக நீங்கள் உணர்கின்றீர்களா? நான் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டராக இருக்க இந்திய மத்திய அரசாங்கத்தோடு இது சம்பந்தமாக பேசி சில முடிவுகளுக்கும் வந்திருந்தேன். அது சம்பந்தமாக அப்போ ஜெயலலிதா இருந்தவர். அப்போ அந்த நேரத்தில் சில விஷயங்களை நாங்கள் பேசி இந்த ட்ராலர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலுக்கு போகணும் என்றும், வங்காள விரிகுடாக்கு அல்லது அரேபியன் கடலுக்கு செல்ல வேண்டும் என்றும், ட்ராலர்ஸ் வந்து இந்த இரு நாடுகளுக்கும் இடைப்பட்ட கடலிலே மீன்பிடிக்கக்கூடாது என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தொருமித்து வந்திருந்தோம். அந்த நேரத்தில் அந்த ட்ராலர்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி டீப் சி ஃபிஷிங்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி மாற்ற வேண்டுமென்றதில் அதில் செலவுகள் தேவைப்படும் வேண்டும். அந்த செலவை யார் ஏற்றுக்கொள்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பிறகு அது சம்பந்தமாக பேசியதில் ஜெயலலிதாவினுடைய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த மானிய முறையில் இவர்களுக்கு கொடுத்து செய்கிறாங்க.
ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் பல விஷயங்களையும் ஏற்கனவே பேசி இருந்திருக்கின்றோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தாது தள்ளி தள்ளி கொண்டு போகின்றது. ஒவ்வொருத்தரும் புதிதாக வந்தவுடன் அவர்கள் புதிதாக பேசுகின்றார்கள். பொது வாக்கெடுப்பு தொடர்பில் ஜெயலலிதா கூட தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார். இங்கிருந்து இந்தியாவுக்கு சென்று பல விடயங்களை நீங்கள் பேசுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற கட்சிகளுடன் ஒற்றுமையாக பேசி அல்லது இங்கிருக்கின்றவர்களுடன் பேசாமல் தன்னிச்சையாக இந்தியாவுக்கு சென்று ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவது என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது அல்லவா? இது முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் எல்லோருடைய புதலையும் பெற்றுத்தான் செய்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளாக பிரிந்திருக்கின்றோம். ஆனால் மோடிக்கு கடிதம் எழுதும்போது சிறு சம்பந்தனும் சேர்ந்து கையெழுத்து வச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் செய்தோம். ஆகவே சில விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து சில விஷயங்களை அவர்களுடன் கலந்தாலோசிக்கின்றோம் அல்லது அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். தனிப்பட்ட முறையிலே நாங்கள் வெவ்வேறு விதமாக பேசுகின்றோம் என்றால் அவ்வாறு இருக்கக்கூடும். அது தனிப்பட்ட கட்சிகளினுடைய அங்கத்தவர்கள் அல்லது தலைவர்கள் என்ற முறையிலே அவர்கள் போய் பேசுகிறார்கள். ஆனால் நான் நினைக்கவில்லை நாங்கள் பேசுவது ஒன்றுக்கொன்று முரணானவையா என்பது சம்பந்தமாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பேசுவது வித்தியாசமாக இருந்தாலும் அவற்றின் அடிப்படை ஒரே விதமாக இருந்தால் அங்கு முரண்பாட்டுக்கு இடமில்லை. எனக்கு தெரிந்த வகையில் பொது வாக்கெடுப்பை இலங்கை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? எனக்கு அது தெரியல. ஏனென்றால் ஸ்ரீதரன் அப்படி ஒன்றும் எனக்கு சொல்ல இல்லை. அந்த கட்சியினுடைய தலைமையின் அனுமதி பெற்று கூட வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது மீட்டிங். அதே போன்று நீங்கள் செல்கின்ற பொழுது உங்கள் கட்சியினுடைய அனைவருக்கும் தெரிந்து சென்றீர்களா என்றதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விஜயமாகத்தான் அந்த விஜயத்தை முன்னெடுத்து, அது தனிப்பட்ட விஜயம்தான். அதாவது எங்களை இப்போ கொழும்புல ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லி எங்களை தனிப்பட்ட முறையில் வர சொன்னால் நான் கட்சிக்கு சொல்லி போட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அரசியல் பேசுகிறதா இருக்கக்கூடும். ஆகவே ஆனால் இந்தியாவை கையாள்வது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவை எல்லோ கட்சிகளும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து ஒரு வழிமுறையில் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லையா? வழிமுறை என்று கூறும்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இந்த 13வது திருத்த சட்டம் தான் வழிமுறையாக தற்போது இருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அதனையே செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் முன்வரவில்லை. இனி இந்தியாவுடன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது சம்பந்தமாக அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுண்டு. நாங்கள் இந்தியாவுக்கு சென்று சில விடயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய இந்த ஹைகமிஷன் எல்லாம் பல விஷயங்கள் சம்பந்தமாக ரிப்போர்ட் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவை எல்லாம் இதுகளெல்லாம் அனுப்புகிற பற்றியும் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயம் அங்கே போகுது, அவைக்கு தெரியும். இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பதாக கூறியிருந்தீர்கள். அது எப்பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன? அவருக்கு கடிதம் எழுதுவதாகத்தான் இருந்தது. அதுக்கு பின்னர் நாங்கள் 3 பேர் 4 பேர் போய் சந்திக்கலாமான்னு யோசித்த நாங்கள் அந்த காலகட்டத்தில் தான் இந்த இந்த பயணம் வந்தது. ஆகவே நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் சரி டெல்லிக்கு எப்படியும் போகும்போது என்ன செய்யலாம்னு பார்ப்போம்னு போனேன். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அங்கே போயிட்டார் துபாய்க்கு. இனி தொடர்ச்சியாக இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான வழிவகைகள், இந்திய பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு எதுவும் எங்களுக்கு இல்லை. அதாவது நாங்கள் இந்திய பிரதமருக்கு சில விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு தெரியப்படுத்துகின்றோம் என்ற முறையிலே அந்த சேர்ந்து தெரியப்படுத்துவதைத்தான் நாங்கள் முக்கியமாக. கடந்த முறை நேர்காணலில் நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள், எல்லா கட்சிகளும் இணைந்து அனுப்பிய அந்த கோரிக்கை கடிதம் என்பது இந்திய பிரதமரை சென்றடையவில்லை, அவ்வாறான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்ததாக கூறியிருந்தீர்கள். ஆகவே இந்திய பிரதமரை நேரில் சந்தித்து இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பேசுவது என்பது இந்தியா இந்த விடயத்தில் ஒரு முக்கிய பங்கை எடுப்பதற்கு சந்தர்ப்பமாக அமையும் அல்லவா? தற்போது அது சம்பந்தமாக இந்தியாவினால் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது என்பது எனக்கு தெரியும். பல விஷயங்களும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. அது ஜியோபொலிட்டிக்கல் விதமாகவும் பார்க்கப்படுகின்றது. அதாவது தனிப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய நலனிலிருந்து இந்திய நலனிலிருந்து எங்களுடைய நலனையும் சேர்த்து எவ்வாறு அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் சம்பந்தமாக பேசுகின்றார்கள். அது எனக்கு தெரியும். அடுத்த ஜெனீவா தீர்மானத்தில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றியடைந்து இலங்கை என்ற ரீதியில்
சர்வதேச குற்றங்கள் என்ற அடிப்படையிலிருந்து விலத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இலங்கை அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அது வெற்றியடையும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா தற்பொழுது தமிழர்களுடைய செயற்பாடு காரணமாக? நீங்கள் பார்த்தீர்களானால் ஐக்கிய நாடுகளிலே இந்த ஒவ்வொரு வருடமும் 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்த அதான் 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்த அந்த தீர்மானங்களிலே இலங்கைக்கு சார்பாக கையெழுத்தினவர்கள் குறைந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இலங்கை எதிர்பார்ப்பது போல் மக்கள் சர்வதேச நாடுகள் அவர்களுக்கு சார்பாக இருப்பதாக தெரியவில்லை. இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்னு நீங்கள் கேட்கக்கூடும். நாங்கள் வழக்கமாக இந்த ஆமை மாதிரி தான் நாங்கள் எங்களோட வேலையை செய்கிறது, கோழி மாதிரி கொக்கரிச்சு கொண்டு சொல்கிறதுக்கு எங்களுக்கு புரியவில்லை. என்றாலும் நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்காக பல நாடுகளினுடைய அந்த வெளிவிவகார அமைச்சர்கள் அவர்களுடைய அலுவலர்கள் அவர்களுடன் எங்களுடைய ஜூம் மீட்டிங்ஸ் வச்சு பலதையும் நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றோம். லக்சம்பர்க், நீங்கள் தெரியாத இடங்கள் எல்லாம், சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் பலருடனும் நாங்கள் பேசி எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இங்கு என்ன நடக்கின்றது, இலங்கை அரசாங்கம் என்ன செய்கின்றது, உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லுகின்றார்கள், உண்மையிலே நடைபெறுவது என்ன என்பது சம்பந்தமாக நான் பலவிதமான கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். தற்பொழுது இங்கு இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல்கள், குறிப்பாக நினைவேந்தல்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மத ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கால்நடை பண்ணையாளர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்று அங்கு ஏற்படுகின்ற இராணுவமயமாக்கல், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை மனித உரிமை பேரவைக்கு நீங்கள் அனுப்பி வைக்கின்றீர்களா? அந்த விடயத்தில் தமிழ் கட்சிகள் ஒரு பூரண ஒத்துழைப்புடன் செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மிக நீண்ட காலமாக மனித உரிமை ஆணையத்தில் பணியாற்றுகின்ற தமிழர்கள் முன்வைக்கின்றார்கள். தற்போது அது சம்பந்தமாக ஒரு கடிதம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக நீண்ட கடிதம். நீங்கள் சொன்ன அதே விடயங்களை உள்ளடக்கி நடந்து, அதில் யார் யார் கையெழுத்து வைக்க போகின்றார்கள் என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அந்தந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி செய்கின்றோம். அது எல்லோரும் அதுக்கு ஒத்துழைத்து கையெழுத்து இட வந்தார்கள்னா நல்லது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் கருதும் சிலரிடம் இருந்து கையெழுத்துக்களை பெற்று அனுப்புவதற்கு இருக்கின்றோம். ஆனால் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தோடு தொடர்பு வைத்துக்கொண்டு இருக்கின்றோம். இது சம்பந்தமாக கட்டாயம் அதை செய்வோம். அடுத்த தீர்மானம் எவ்வாறு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள்? மிக நீண்ட காலத்தை கொடுத்து விட்டது இலங்கை அரசாங்கத்திற்கு. இலங்கை அரசாங்கம் முற்று முழுதாக அந்த தீர்மானத்திலிருந்து விலகி நிராகரித்தும் விட்டது. நாங்கள் இனி தொடர்ந்தும் மனித உரிமை பேரவையில் இலங்கை விவகாரத்தை கையாள வேண்டிய அவசியம் இருக்கின்றதா, இல்லை பாதுகாப்பு பொதுச்சபை போன்றவற்றுக்கு அந்த விடயம் கையாள்வதற்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில் உறுதியாக நீங்கள் நிற்பீர்களா? மாற்றப்பட வேண்டும் என்பது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஐசிசிக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும். சட்ட ரீதியாக அது சம்பந்தமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம். ஆனால் இவர் அதுக்கு பதிலாக அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக பலதையும் செய்கின்றார். இப்போ எங்களுக்கு தமிழ் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நேற்று சந்திச்சு இதெல்லாம் அவைக்கு காட்டுறதுக்கு எல்லாம் அதுக்காகத்தான். ஆகவே நாங்கள் அதுகளை வெளிக்கொண்டு வந்த, இப்போ நான் அனுப்பின அந்த கடிதத்தின் பிரதி டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு எல்லாம் அனுப்பியாச்சு. ஆகவே நாங்கள் என்னென்ன செய்கின்றோம், என்ன நடக்குது என்று அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலையிலே அரசாங்கத்திற்கு அடுத்த முறை அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்ப மாட்டோம். ஆனால் அமெரிக்காவுடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கும் நெருக்கத்தின் காரணமாக அமெரிக்கா சில நாடுகளை கொண்டு அது அவர்களுக்கு சார்பாக சில விஷயங்களை நடத்தக்கூடும். ஆனால் அப்படி இருந்து கூட சென்ற முறை அந்த பிரகடன அந்த அவர்களுடைய ரெசல்யூஷனில் குறைந்த நாடுகள் தான் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அது தொடரும் என்பது என்னுடைய கருத்து. அது தொடர தமிழ் மக்கள் எந்த அளவு தூரம் இந்த சர்வதேச நாடுகள் அல்லது மனித உரிமை பேரவையில் அங்கத்துவ நாடுகளிடம் தொடர்புகளை பேணுகின்றது என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தான் அவர்களுடன் பேணிக்கொண்டு இருக்கின்றோம்.
அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் என்னென்ன நினைக்கின்றார்கள், என்னென்ன கேள்விகள் கேட்கின்றார்கள் என்று பார்த்து அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது பிரித்தானியா தலைமையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய விருப்பங்களையும் கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கலாம், அல்லது அது தொடர்பில் பேசப்படுகிறதா? பிரித்தானியாவுடன் கருக்குழு நாடுகளின் முதன்மையாக இருக்கின்ற பிரித்தானியாவுடன் அவ்விடயம் கையாளப்படுகின்றதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக. பிரித்தானியாவுடன் நான் பேசவில்லை, ஆனால் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர் மக்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே என்ன பேசுகின்றார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கனடா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கின்றவர் தான் வெற்றியடைந்தால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்கு, குறிப்பாக கனடாவினுடைய வெளிவார அமைச்சில் இருக்கின்ற சட்டத்திறனிகளை பயன்படுத்துவேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பில் அந்த கட்சியுடன் இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகளாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றீர்களா? இதுவரை அது சம்பந்தமாக எதுவும் செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய ஹரி ஆனந்த சங்கரியுடன் அவர் லிபரல் கட்சியில் அவருடைய தொடர்பு இருக்கின்றது. அவர்களுடைய கட்சி வித்தியாசங்கள் அல்லது கட்சியினுடைய முரண்பாடுகளை பற்றி எனக்கு அதிகம் பேச முடியாது. ஆனால் அங்கிருக்கும் புலம்பெயர் மக்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியும். சில பேர் இந்த பக்கம், சில பேர் அந்த பக்கம் இருந்து கொண்டு அங்கங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய அரசியல் ரீதியான ஒரு விடயத்தை சொல்லி இருப்பார். ஆனால் அதுவும் அவர் தேர்தல் வெற்றிக்காக குறிப்பிடப்பட்டிருந்தால் அப்படி செய்திருக்கலாம். எங்களுக்கும் அதில் அந்த நலன் என்ற ரீதியில் நாங்களும் இணைந்து பயணிக்க முடியும். ஆனால் சிலர் இந்த பக்கம், சிலர் அந்த பக்கமும் இருக்கணும். எனக்கு அதுக்கு மேலாக கனடியன் பாலிடிக்ஸை பற்றி எனக்கு அதிகம் சொல்ல முடியாது. இனியொரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளனுடைய தேவை இருக்கின்றது. அந்த தேவையை கருதி நீங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக, ஒரு பொது வேட்பாளராக இருப்பதற்கு எல்லா கட்சிகளும் இணைந்து கேட்டால் தயார் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். அது என்ன காரணத்திற்காக குறிப்பிட வேண்டியது? பத்திரிகையாளர்களிடம் என்னிடம் கேட்டார்கள், ஒரு பொது வேட்பாளர் அடுத்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பிலே போட்டியிடுவது உசிதமா அல்லது தேவையா என்று. நான் அதற்கு ஆம் என்று பதிலளித்தேன். ஏனென்றால் எங்களை தொடர்ந்து வந்து பெரும் அரசாங்கங்கள் ஒரு கிள்ளுக்குற மாதிரி ஒரு இதைத்தான் பாவித்து கொண்டு வருகினமே ஒழிய எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. சும்மா எதையாவது சொல்லுவார்கள், பிறகு அதுக்கு மாறாக செயல்படுவார்கள். அதற்காக தமிழ் மக்களினுடைய கரிசனைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வண்ணம் இவ்வாறான ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பிலே இருப்பது நல்லதென்று நினைத்தேன். உண்மையிலே நானாகவே நினைத்து இது சம்பந்தமாக திரு நாகலிங்கம் எதிர்வீரசிங்கத்தோடு நான் பேசியிருந்தேன். ஏனென்றால் அவர் உலகம் அறிந்த ஒருத்தர், இலங்கை சார்பிலே ஒலிம்பிக்ஸில் ஏஷியா கேம்ஸில் எல்லாம் வென்றவர், அதோட டாக்டரேட் எடுத்து வச்சிருக்கார் அவருடைய ஏதோ சப்ஜெக்ட்ஸில். ஆகவே அவர் அதுக்கு நல்லதொரு கேண்டிடேட் என்ற எண்ணத்தில் கேட்டார். அவருக்கு சுகமில்லை என்ற முறையில் அவர் இயலாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இவர்களில் ஒருவர் தான் கேட்டார்கள், உங்களுக்கு அது அந்த சான்ஸ் தரப்பட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். நான் 6 மாதமே அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி கொண்டு தான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் எல்லாரும் வந்து கேட்டபொழுது நான் என்னுடைய கடமை இருக்கிறது நினைச்சு வந்தேன். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கேட்டால் நான் அதுக்கு அதை நான் சாதகமாக பரிசீலிக்க முடியும் என்று சொல்லியிருந்தேன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தமிழ் மக்கள் சார்பிலே உண்மையிலே தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவருக்கு வாக்களித்தால் அவர்களுடைய இந்த 50% ஜனாதிபதிக்கு கிடைக்கிறதுன்றது கிடையாமல் போயிடும். ஆகவே அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்போ அந்த தருணத்திலே நாங்கள் பல விதத்திலும் அவர்களிடம் பேரம் பேச முடியும். இதுவரை காலமும் பேரம் பேசுகிறவர்கள் அங்கே ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு தான் பேரம் பேசுவார்கள். இப்போ அதுகளெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆகவே எந்த அக்கௌண்ட் நம்பர் தந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய மக்களுக்கு தர வேண்டியது தருவதாக வாக்களித்து எழுத்து மூலமாக தந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. சமீப காலமாக இருக்கின்ற மிகப்பெரிய பேசுபொருளில் ஒன்று தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவராக யார் வர வேண்டும் என்பது.
தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் இணைந்து கூட்டுணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும் ஒரு பொதுவான கருத்து கூறுகின்றது. ஆகவே தமிழரசு கட்சிக்கு யார் தலைவராக வந்தால் கூட்டுணைந்து செயல்படுவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? கட்டாயமாக ஸ்ரீதரன் ஒருவரால் தான் எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. சுமந்திரனால் என்னுடைய மாணவர் தான், அவரால் முடியாது. ஏனென்றால் அவர் தான் என்ற அந்த அகந்தையோடு வேலை செய்கிற ஒரு ஆள். ஆகவே தன்னோடு செய்கிறவர்களும் மற்றவை என்று நினைப்பாரை ஒழிய அவர்களையும் நாங்கள் சேர்த்து கொண்டு போகணும் என்ற மாதிரியான எண்ணம் அவருக்கு இல்லை. ஆகவே கட்டாயமாக ஸ்ரீதரன் தலைமை வகித்தால் மற்ற கட்சிகளையும் சேர்த்து கொண்டு ஒரு பாரிய கூட்டணியாக செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும். அதனை கடந்து விக்னேஸ்வரனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருந்தது ஆரம்ப கட்டத்தில். தற்பொழுது அந்த நெருக்கம் குறைவடைந்து சுமந்திரனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் மீண்டும் பழைய நெருக்கம் ஆரம்பித்திருக்கின்றது என்ற அடிப்படையில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையில் எதிர்க்கட்சி தலைவரோடு தான் அவருக்கு மிச்சம் ஒரு ஈடுபாடும் அவர் மீது பற்றுறுதியும் இருப்பதாக எனக்கு தெரிய வருகின்றது. அண்மை காலங்களிலே அவர் மாறிவிட்டாரோ எனக்கு தெரியலை. அதோட நீங்கள் ரணிலோடு எனக்கு தொடர்பு இருக்கிறதெல்லாம் சொல்வதெல்லாம் சரியில்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்கள் சார்பிலே நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது வேறு. ஒரே கல்லூரியில் படித்திருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவர்களாக இருக்கலாம். ஆனால் அது வேறு. எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் வேலை செய்யும்போது மக்கள் தான் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். இப்போ லாயர்ஸ் இருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கிறோம். அப்போ எங்களுக்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடும் ஆனால் மக்களினுடைய அந்த கட்சிக்காரருடைய வழக்கை பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுக்காம தான் பேசிக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் அவருடன் நெருக்கம் இருந்ததற்கு காரணம் சில விஷயங்களை அவர் சரியென்று சொன்னபடியா. இப்போ அவர் அது சம்பந்தமாக கொஞ்சம் தட்டி கழித்து கொண்டு வரார். ஆகவே நான் அதற்கு எதிரான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறேன். செயல் திட்டம் தொடர்பில் தான் இணைந்து செயற்பட்டது அல்லது அவருடன் இணங்கி செயற்பட்டதே தவிர பொதுவான இல்லை நான் இந்த கரும்பாலையில் இருந்து கமிஷன் எல்லாம் கேட்க இல்லையே. அப்போ எனக்கு பொதுவாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் நேரடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் இருக்கின்றது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து பல பாதிப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச ரீதியில் கூட தமிழ் மக்கள் ஒரு அவதானம் பெற்றவர்களாக இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எழுக தமிழ் போன்ற விடயங்கள் மீண்டும் செய்ய வேண்டிய காலச்சூழலுக்கு தற்பொழுது தமிழ் மக்கள் வந்திருக்கின்றார்களா? எல்லா கட்சிகளும் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு பேரணிகள், போராட்டங்கள், பிரகடனங்களை வெளியிட வேண்டிய தேவை வந்திருப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? எழுக தமிழ் செய்ய வேணும்னு சொன்னால் செய்யலாம், எங்களுக்கு எல்லாரிடையும் சேர்த்து செய்யலாம். இப்போ அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய பெறுபவர்கள் என்ன என்று நாங்கள் யோசிக்கொள்ளும். இப்பொழுது அரசாங்கம் திணைக்களங்கள் ரீதியாகவும் இந்த இராணுவ ரீதியாகவும் பலமாக இருக்கின்றது வடக்கு கிழக்கில். ஆகவே நாங்கள் எடுப்பதை அவர்கள் என்ன செய்தாலும் அது வேறு விஷயம். கடைசியாக அதனுடைய சரி நாங்கள் செய்து முடித்தோம் என்று தான் இருக்குமே ஒழிய அதனால் எங்களுக்கு எதுவுமே நடக்க போவதில்லை. ஆகவே இதற்கு முன்னர் இடம்பெற்ற எழுக தமிழர்கள் எல்லாம் மிக தோல்வி அடைந்த ஒரு எழுக தமிழர்களாக தோல்வி அடைந்து என்று தான் நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய எழுச்சியையும் அவர்களுடைய மனோநிலையையும் நாங்கள் வெளிக்காட்டிட்டோம். ஆனால் அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்கிறதா இல்லை தானே. ஆனால் அது ஒரு பேசு பொருள், ஒரு கருத்துருவாக்கத்தை, அது கருத்துருவாக்கத்தை எங்கே கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதில் அவர்கள் அதுக்கு அடிபணியவும் இல்லை, அதில் சேரவும் இல்லை, அதை பற்றி எந்த விதமான கருத்துக்களை தெரிவிக்கவும் இல்லை. எங்களுக்கு தற்போது தேவையானது உச்சகட்ட ராஜதந்திர நகர்வுகள் தான் தேவைப்படுகின்றது. அதிலே தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்குமே ஒழிய நாங்கள் இவ்வாறான எழுக தமிழ் சம்பந்தமான விடயங்களிலே ஈடுபடுவதால் மக்களுடைய எழுச்சியை வெளிக்காட்டலாம். எழுச்சியை வெளிக்காட்டினாலும் எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு நெருக்குதல்களை கொடுக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அல்லது இந்த ராஜதந்திர நகர்வுகள் ரீதியாக அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே கட்டுப்படுத்த வேண்டும்.
இது மாதிரியான விடயங்களில் தான் நாங்கள் இந்த இந்தியாவுடன் பேசுவது அது எல்லாம் அங்கே தான் இருக்கின்றது. வெளிநாடுகளிலே பல நாட்டு வெளி விவகார அமைச்சர்களுடன் பேசுவதும் இதில் தான் எடுத்து காட்டுகின்றது. ஆகவே அரசாங்கத்துக்கு நெருக்குதல் ஏற்படக்கூடிய விடயங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டுமே ஒழிய நாங்களாக எங்களுடைய மனோநிலையை பிரதிபலிக்கும் வண்ணம் ஒரு எழுக தமிழ் செய்வதால் வரப்போவது மாற்றி அமைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் பேரவை புதிதாக ஒரு ஜாப் ஒன்றை முன்வைத்தது. இதுதான் தமிழ் மக்களுக்கு பொருத்தமானது என்று. தற்பொழுது கூட ஜெனீவா அல்லது வெளிநாடுகளுக்கு இருக்கின்ற வெளிவார அமைச்சுக்களுடன் தொடர்புகளை பேணுவது, இந்தியாவை கையாள்வது போன்ற விடயங்களில் பல எழுத்து வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. பல விடயங்களை நீங்கள் சொல்வது போன்று ராஜேந்திர ரீதியிலும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறான விடயங்களுக்காக தமிழ் மக்கள் பேரவை போன்ற ஒரு அமைப்பு மீண்டும் புத்துயிர் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. கட்டாயம் அப்படி ஒன்று அவர்கள் உயிர் பெற்று வருவதாக இருந்தால் திரு டாக்டர் லக்ஷ்மணனோ அல்லது டாக்டர் சிவன் சுதனோ அல்லது வேறு எவராக இருந்தாலும் அவர்களுக்கு முற்றும் முழுதுமான ஆதரவை வழங்க நான் சித்தமாக இருக்கின்றேன். அதில் எல்லாரும் சொல்கிறது நான் இன்னும் தலைமைத்துவம் அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே யார் தலைமைத்துவம் வகித்தாலும் பங்காளராக இருந்து அதிலே என்னால் முடிந்த சகல கடமைகளையும் செய்வேன் என்பது என்று உத்தரவாதம். மீண்டும் தமிழ் மக்கள் பேரவைக்கு ஒரு அழைப்பை, அதை ஒன்று கூட்டுமாறான ஒரு அழைப்பை நீங்கள் அவ்வாறானவர்களுக்கு விடலாமே. நான் அனுப்பின உடனே நான் என்னுடைய கட்சியை விருத்தி செய்வதற்காக அனுப்புறேன்னு தான் எல்லாரும். அந்த இணைத்தலைவர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன். அது விலகிட்டேன், ஏற்கனவே விலகிட்டேன். அது அவர்கள் தான் செய்ய வேணும். டாக்டர் லக்ஷ்மணனோடும் அல்லது அவர்களோட சிவன் சுதனோடு மற்றது அதோடு சம்பந்தப்பட்ட மற்றவர்களுடன் தான் பேச வேண்டும். ஆனால் அதற்கான தேவை இருப்பதை உணர்கின்றேன். தேவை தான் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய ஒரு சிவில் சொசைட்டியினுடைய ஆக்டிவிட்டீஸ் செயற்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அது இதனை தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது அந்த இந்த நிறுவனம் மக்கள் பேரவை என்றது. தற்பொழுது நீங்கள் இருக்கின்ற 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தல், எடுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள் கொண்டு வருவது, நியதி சட்டங்களை புதிய அந்த அமைப்பினூடாக கொண்டு வருவது தொடர்பில் குறிப்பிடுகின்ற பொழுது உங்கள் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. 5 வருடம் ஆட்சியில் இருந்தவர் எதையும் செய்யவில்லை, ஒரு 6 மாதத்தினுள் 100 நியதி சட்டங்களை உருவாக்க முடியுமா, இவருடைய ஆளுமை என்ன போன்ற விடயங்கள் பகிரங்க வழியில் முன்வைக்கப்படுகின்றது. அது தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன? அதாவது நாங்கள் முதலிலே எங்களுடைய மாகாண சபை முதல் மாகாண சபை மேல் மாகாணத்திலே முதல் மாகாண சபை நியதி சட்டங்களை கொண்டு வந்த போது முதலிலே கொண்டு வந்த போது 22 தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாங்கள் 23 கொண்டு வந்துட்டோம். சரி, ஆனால் இந்த இது செய்கிறது வெறுமனே அதாவது இந்த உறுப்பினர்களாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விடயம். சட்டம் சார்ந்தது. அது விஷயமாக அவர்களுக்கு இந்த அறிவு இருக்க வேணும், அது அந்த இதுவும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், நேரமும் இருக்கணும். ஆகவே அது சம்பந்தமான பல விடயங்களிலே நாங்கள் தனிப்பட்டு செய்யக்கூடியதாக இருக்கவில்லை. எத்தனையோ இது நாங்கள் செய்து அது அரசாங்கம் அதுக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் தரையில், நிதியமெல்லாம் தரையில். ஆகவே இப்படிப்பட்ட விடயங்களிலே ஒரு நிபுணர்கள் குழுவை வைத்து செய்கிறது தான் நல்லது. 6 மாதத்தில் 100 செய்யலாமோ இல்லையோன்றது அது அவர்களுடைய விஷயம். ஏனென்றால் அவர்கள் சேர்ந்து இதிலே பரிச்சயம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் அதில் லேசாக செய்து கொண்டு போக முடியும். ஆகவே அது பிரச்சனை இல்லை. ஆகவே அதை நாங்கள் செய்ய சொன்னது மாகாண சபைகளினுடைய அதிகாரத்தை இல்லாமல் பண்ணுவதாக அல்ல. திரு ஆரிவர் வித்யாதரன் ஏதோ அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார். மாகாண சபை செய்ய வேண்டிய சில காரியங்களை இவர்களை கொண்டு வைத்து செய்து போட்டு அதற்கு அரசாங்கத்தினுடைய அனுசரணையும் பெற்றதன் பிற்பாடு மாகாண சபை அதை வேணுமென்னா மாற்றலாம், அதை திருத்தலாம் அல்லது இல்லாமல் ஆக்கலாம்.
ஆகவே அது அந்த அந்த உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது. இது எங்களுக்கு அந்த ஒரு டிராஃப்ட் ஒன்று தேவையாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் செய்ய சொல்லி சொன்னார். இதில் பல விடயங்கள் இருக்கின்றது. இப்போ இதில் நாங்கள் மாகாண சபை புதுசாக மாகாண சபை வந்த பிற்பாடு செய்ய தொடங்கினால் அதிலேயே நான் எங்களுடைய கரிசனை போய் கொண்டிருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் சொன்னாங்க இதில் இப்போவே செய்யுங்க, அதுக்கு இடம் இருக்குது, அரசியல் யாப்பில் இடம் இருக்குது அப்படி செய்கிறதுக்கு. ஆகவே தான் அதை செய்து கொண்டு போகின்றமே ஒழிய மாகாண சபையினுடைய உங்களுடைய நிர்வாக ரீதியில் அவர்கள் வைக்கின்ற விமர்சனம் 5 வருடங்களில் இவர் செய்யவில்லை என்ற 5 வருடங்களிலே இந்த என்ன நியதி சட்டங்களை செய்யவில்லை என்பதற்கு காரணம் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒன்று அது தமிழிலே செய்ய வேண்டும். சிங்களத்தில் தான் மற்ற மாகாணங்களிலே இருக்கின்றது. அதை செய்ய நாங்கள் செய்தது கூட பலதும் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 2வது 3வது அது செய்வதற்கான அந்த நிபுணத்துவம் கொண்ட மக்கள் மிகவும் உறுப்பினர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். நிர்வாகம் தொடர்பிலே இவர்கள் இன்று பத்திரிகையிலே யார் ஒருவர் ராவணேஸ்வரனோ யார் ஒருத்தர் எழுதியிருக்கார், எனக்கு யாருன்னு தெரியல, ராவணன் அடியோ தெரியாது, அவர் எழுதியிருக்கிற மாதிரியை பார்த்தால் இன்னும் நிர்வாகத்தில் பல பிரச்சனைகள் இருப்பதாக சொல்கிறார். ஒன்று மாத்திரம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன், நாங்கள் கோழி மாதிரி ஒரு முட்டையை விட்டுட்டு கொக்கரிச்சு கொண்டு போகிறாக்கள் இல்லை, இந்த ஆமை மாதிரி 100 முட்டையில் விட்டுட்டு நாங்கள் எங்களோட பாட்டில் செய்து கொண்டு போவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். 2016ஆம் ஆண்டிலே இலங்கையில் இருக்கின்ற திணைக்களங்கள் அனைத்தையும் அமைச்சுக்கள் அனைத்தையும், அதாவது பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கனுடைய அமைச்சையும் சேர்த்து அத்தனை அமைச்சிலும் நிதி நிர்வாகத்தின் முதன்மை பெற்றது என்னுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான், சீஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சு தான். 2017 2வதாக வந்ததும் எங்களுடைய இதுதான். ஆகவே எங்களுடைய நிதி நிர்வாகம் மிக மிக நன்றாக இருந்தபடியால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ பிரதம மந்திரியினுடைய இதுக்கும் பார்க்க நன்றாக நாங்கள் செய்திருந்தோம். பிறகு போய் எங்களுடைய நிர்வாகம் கூடாதுன்னா நாங்கள் நிர்வாகம் செய்து போட்டு சத்தம் போட்டு சொல்லி கொண்டிருக்கல, பத்திரிகை கூடாக நிர்வாகம் செய்கிற இல்லை, அல்லது வேறு ஒருத்தருக்கு போக வேண்டிய காசில் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து போட்டு நான் இதை செய்து நன்றி பிள்ளையான வேலையில் செய்கிற இல்லை. ஆகவே எங்களுடைய நிர்வாகம் ஒரு படிப்படியாக சட்ட ரீதியாக நல்ல முறையிலே தான் நடைபெற்றதே ஒழிய நாங்கள் சத்தம் போட்டு எதுவும் செய்யவில்லை. அதற்காக நாங்கள் நிர்வாகத்திலே குறைந்தவர்கள் என்று எவரும் எண்ணக்கூடாது. செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் செய்தோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடன் இருந்தவர்கள் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அவர்கள் செய்த நடவடிக்கைகளையும் எதிர்த்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு போனோம். சரி, இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.